11 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கல்ட் கிளாசிக் படத்துக்கு சீக்வல் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? சூதகம் தமிழ் சினிமால மிகப்பெரிய அதிர்வலியை ஏற்படுத்தின படம். டார்க் காமெடினா என்னன்னே தெரியாத தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு முதல் முறையா அப்படி ஒரு வித்தியாசமான ஜானர்ல கிரைம் காமெடியை கொடுத்து அசத்தி இருப்பாரு நலன் குமாரசாமி. படம் ஆரம்பிச்ச முதல் ஷாட்ல இருந்து கடைசி ஷாட் வரைக்கும் அடுத்து என்னங்கிறத நம்மளால யூகிக்கவே முடியாது. அது வரைக்கும் தமிழ் சினிமா கட்டி காப்பாத்தி வந்த ஹீரோ பிம்பத்தை எல்லாம் சுக்குநூறா உடைச்சிருப்பாரு. ஹீரோவோட பிளஸ் மைனஸ் பைத்தியக்காரத்தனம் எல்லாத்தையும் கலந்து ஒவ்வொரு காட்சியிலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திட்டே இருக்கிற மாதிரி விஜய் சேதுபதியோட கதாபாத்திரத்தை உருவாக்கியிருப்பாரு. ஒவ்வொரு காட்சியும் அவ்வளவு அற்புதமா எழுதப்பட்டிருக்கும். அதை விட ஒவ்வொரு கேரக்டரையும் அவர் கையாண்ட விதம் வேற லெவலா இருக்கும். ஹீரோவோட கண்ணுக்கு மட்டுமே தெரியுற காதலியா ஷாலு கேரக்டர்லாம் சான்ஸே இல்ல. என்னடா இது புதுசா இருக்கேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும். படத்துல ஒரு ஹைலைட்டான விஷயமாவே அது இருந்துச்சு. ஒரு கற்பனை கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ டீடைல் பண்ணியிருந்தாருன்னா படத்தோட மத்த முக்கிய கேரக்டர்ஸ் பத்திலாம் சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கேரக்டரையும் செதுக்கி இருப்பாரு நலன். ஆனா அதோட இரண்டாவது பாகம்னு சொல்லி நம்மள எல்லாம் முட்டாளா நினைச்சு இவங்க கிளறி இருக்கிற அந்த உப்புமால உப்பும் இல்ல சப்பும் இல்ல. அது தெரிஞ்சுதான் என்னவோ முதல் பாகத்தோட முக்கியமான காட்சிகளை எல்லாம் அங்கங்க சுவையை கூட்டத்துக்காக உப்பு மிளகு ஓரிகான